வணக்கம் சாய். வணக்கம். இப்போ என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு. எனக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை. நான் தயாரிப்பாளரை எப்படி போய் சந்திக்கிறது? அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயக்குனர்களே புதுமுக இயக்குனர்களே கதையை தயார் செஞ்சுட்டு ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஏறி இறங்கி வாய்ப்புகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் தான் இதோடைய பலம். அப்படின்னா ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை ஒரு ஹீரோவோட பிஏ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரிஞ்சிருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சா அது உங்களுக்கு ஒரு கதவை திறந்து வைக்கும். இன்னொரு கதவு என்ன அப்படின்னா, இப்போ நீங்க புழங்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, இப்போ நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்கன்னா அங்க உங்களை மாதிரியான படைப்பாளிகள் தான் வருவாங்க, உங்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய படைப்பாளிகள் தான் வருவாங்க. இப்போ தயாரிப்பாளர்கள் எங்க போறாங்க, அவங்க போற இடத்துக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கும், அவங்களுடைய கவனத்தை நம்ம ஈர்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி அவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம தனித்திறனோட இருக்கணும். இது அடுத்த வகை. இன்னொரு வகை நம்ம திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது அங்க நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணணும். அது அடுத்த வகை. அதுக்கு அடுத்தது நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணி கிரவுட் ஃபண்டிங் மூலமா நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கலாம். அது இன்னொரு வகை. ஸோ இப்படி கடந்த 5 வருடங்கள்ல யார் யாரெல்லாம் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, யார் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க படம் எடுத்துடலாம். நன்றி சார்.